என்னது டிஷ்வாஷர் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அதில் எப்படி பாத்திரம் எடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பாத்திரத்தை கவுத்து தான் வைக்கணும், நிமித்தி வைக்கக்கூடாது. இல்லைனா வந்து ஒரு ஆங்கிளில் ஸ்லாண்ட்டாக தான் நீங்கள் வைக்கணும். இல்லைனா அதில் போய் தண்ணி கலெக்ட் ஆகிடும். இது ரன் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெண்டு சைடு சால்ட்டு ரெண்டுமே இருக்கான்னு பார்த்துடணும். இல்லைனா அதில் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் டிஷ்வாஷரை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இல்லை சால்ட் இல்லை அப்படின்னு காமிக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ரீசெட் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். உங்களோட ரொம்ப அழுக்கான பாத்திரம், சாயிலேஜ் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து சென்டரில் வச்சுட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே ஃபுல்லாக பிளேட்ஸு, கடாய், குக்கர் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து பவுல்ஸு, டிஃபன் பாக்ஸு, டம்ளர்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம். கட்லரி யூனிட்டில் நீங்கள் ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம். இல்லையா கட்லரி ட்ரேயில் கூட நீங்கள் வந்து ஸ்பூன்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அடுக்கிட்டேன். ஃபுல்லாக இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கிட்டு ஸ்ப்ரே ஆம்ஸ் இடிக்காமல் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிஷ்வாஷர்லேருந்து எப்படி அன்லோட் பண்ணுறேன், அது எப்படி வந்து பாத்திரம் விளக்கிருக்கேன், எவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாமே வந்து பார்ட் 2ல் வருது. வெயிட் பண்ணுங்கள். என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.